ஏன்னா இன்னைக்கு யாரும் கடையில இல்லைங்களா? எங்க போனீங்க எல்லாம்? இருக்கீங்களா சார்? கண்ணில் விழ மாட்டேன்றீங்க. என்ன எது எங்கேயும் பிளேஸ் இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்க போய். ஏன்? நிறைய கலெக்ஷன் நீங்க கேட்டிருந்தீங்க ராசிலுக்கு அப்படின்ட்டு. ஓகே. ராசிலுக்கு வந்துச்சு. அதனால போய் அங்க உட்காந்துட்டீங்களா? ராசிலுக்கு வந்திருக்குன்ட்டு. இல்ல மேடம், கவுண்ட் பண்ணிருந்தேன் அந்த சைடு. சோ அங்க போய் டாய்லெட் உட்காந்து அதுக்குள்ள வந்துட்டீங்க. சோ நிறைய ரா கலெக்ஷன்ல வந்துச்சு. WW ரால வந்துச்சு. சோ ரால நிறைய ஸ்கேலப் கேட்டிருந்தீங்க. இந்த வாட்டி பூரா ஸ்கேலப், போட் நெக் எல்லாமே நெக் எடுத்து வந்துட்டோம் நாங்க. சூப்பரா இருக்கு சார் நெக். இங்க பாருங்க, வேறு தண்ணி கொட்டுதீங்க. நீங்க சொன்னீங்க பரவாயில்ல, கொட்டுட்டோம், பரவாயில்ல. பரவாயில்லையா? தப்பாவது குறையிட்டேன். ஆமா. இங்க பாருங்க, என்ன வந்து ராசிலுக்குல நெக் மட்டும் சூப்பரா இருக்கு சார். 3 பீஸ் செட்ல வந்திருக்குது. நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் இதுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. இத பாருங்க, நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன வாட்டி ப்ளைன் துப்பட்டா, ராசிலுக்கு துப்பட்டா இந்த மாதிரி துப்பட்டா எடுத்து வாங்க. சோ பிரீமியம் குவாலிட்டி ராசிலுக்கு துப்பட்டால டிமாண்ட் கேட்டதுனால இந்த வாட்டி அதவே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் கலமுக்கறி கேட்டிருக்காங்க, இதையும் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா இந்த பாருங்க லென்த்துமே, இந்த பாருங்க துப்பட்டா லென்த் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு கலர்ஸ் வந்திருக்கு சார், பாக்குறதுக்கே கண் குளிரா இருக்கு. ஆமா, ஸ்வெட்டர் போட்டுருங்க கண்ணுக்கு. இந்த பாருங்க, இல்ல கலர்ஸ் நல்லா தெரியுது. மேடம் கலர்ஸ் காட்றேன் நானு, காட்றேன் இருங்க மேடம். பாருங்க ஒரு கலருங்களா? இதுல நான் எல்லாமே ஓபன் பண்ணல, எனக்கு நிறைய வர்க் இருக்குது காலையில. சோ இது வந்து இதோட துப்பட்டாவை மேட்சிங்கா கொடுத்திருக்காங்க. செல்ஃப் காம்பினேஷன் பாட்டம். இது ஒரு கலர் ஆச்சுங்களா? இதெல்லாம் போட்டோஸ் எப்படி வரும் சார்? குரூப்ல அப்டேட் பண்றோம். யாருக்கா வேணும்னா only wholesale, not for retail. சோ இன்னைக்கு மட்டும் இருக்குமா? என்ன இன்னைக்கு மட்டும் இருக்குமா ராசிலுக்கு? ஆமா, ரா கலெக்ஷன் வந்து எப்பவுமே வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. என்னைக்கு குரூப்ல அப்டேட் பண்றோமோ, ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் வேற இருக்குது. சோ என்னைக்கு குரூப்ல அப்டேட் பண்றோமோ அன்னைக்கு மட்டும் தான் இருக்கும். நிறைய பேர் அங்கிருந்து இங்க தேடி வரீங்க. சோ நாங்க சொல்லிக்கிறது ஆன்லைன்ல மேக்ஸிமம் ஸ்டாக் இருக்கும். இங்க வந்தா என்ன அவைலபிள் இருக்கோ அது மட்டும் வாங்கிட்டு போனோம். எல்லாம் பேக்கிங்லயே இருக்கே. எப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேக்கிங் பண்ணியாச்சுன்னா எல்லாம் பேக்கிங் போயிடுது. இப்பதான் வந்துச்சு. ஜஸ்ட் நவ் நான் வர நேத்தே வர வேண்டியதே. நான் சண்டே ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். பாருங்களேன், இந்த நெக்கு காட்டுங்க, மூஞ்சி தான் காட்டுறீங்க. அங்க பாருங்க, நல்லாதான் இருக்கு சார் நெக். மூஞ்சி மாதிரி நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க, என்ன மூஞ்சி நல்லா இல்ல, செட் நல்லா இருக்கு. நல்லா இல்ல, சேவிங் பண்ணலாமா நீங்க? எங்க பாருங்க துப்பட்டா எப்படி இருக்கு, அது சொல்லவே இல்லை நீங்க. துப்பட்டா நல்லா இருக்கு சார். துப்பட்டா நல்லா இருக்குதா? சோ இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பர்பிள் கலர் ஒன்னு காமிங்க. இருங்க மேடம், நல்ல கலர்லயே நான் காட்டிறேன் ஒன்னு. பாருங்களேன், இது எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படியே. ரெட் கலர் இல்லீங்களா? ரெட் வித் கலம்கரி டிசைன் இது. ஓகேவா? அது பிளைன் டிசைன் வந்துச்சு. சோ இது ரெண்டு ஆச்சுங்களா? வைன் கலர்ல பாருங்களேன், வைன் கலர். நீங்க வந்து ரொம்ப ஸ்பீடா பண்ற மாதிரி தெரியுது. பாருங்களேன், வைன் கலர் வித் இதுனா கோல்டன் துப்பட்டா வித் சில்வர் கோல்டு பேண்ட் நிக்கலாம். சரியா? இது ஒரு கலர் ஆச்சுங்களா? ஸோ பிளாக்ல வாங்க. நிறைய பிளாக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பிளாக் கஸ்டமர்ஸ் இல்ல, பிளாக் பிடிச்ச கஸ்டமர்ஸ். ஐயோ, நீங்க பிளாக்ல ரெண்டு டிசைன் இருக்கு இல்லீங்களா? ஆமா, பிளாக்ல ரெண்டு இருக்குது. அத பாருங்களேன், அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் பிரீமியம் கலெக்ஷன்ஸ். ப்ளீஸ் எங்க கஸ்டமர்ஸ் என்ன சொல்லிக்கிறதுனா, இந்த லோ பட்ஜெட்காக நான் லோல கொடுக்குறேன் அப்படின்ட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு போறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சோ நீங்க லோ பட்ஜெட்ல யாராவது எதிர்பார்க்கீங்கன்னா ப்ளீஸ் வராதுங்க. நீங்க வாங்கலன்னா ஒண்ணும் இல்ல. லோ பட்ஜெட்டுக்காக நாங்க கிடையாது. ஏன்னா பிரீமியம் கலெக்ஷன்ஸ். ஸோ லோ பட்ஜெட்லயும் பிரீமியம் எடுத்துறோம். ஸோ டிஃப்ரெண்ட் நெக் எடுத்துறோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் மட்டும் விசிட் பண்ணுங்க, இல்ல குரூப்ல இருங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. லோ பட்ஜெட் மீன்ஸ் 180 இந்த ஸ்டார்ட், 160, 150, 100 இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மீட்டர் துணியே வந்து 60-70 ரூபாய். அது குடுக்க டீம் கிட்ட வாங்கிக்கோங்க, நம்ம கிட்ட இல்ல. நம்ம கொஞ்சம் பிரீமியமா பொட்டிக்ல ஹோல்சேலா யாரோ தேடுறாங்க, அவங்க மட்டும் ப்ளீஸ் ஜாயின் ஆகுங்க. அவங்களுக்கு மட்டும் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க இங்க வந்துட்டு கஷ்டப்படுற எங்களுக்கும் பிடிக்கல. உங்க கம்மியா வேணும்ட்டே வராதுங்க ப்ளீஸ். வந்து எல்லாம் அப்புறம் என்ன எல்லாமே ஓபன் பண்ணிட்டு எனக்கு லாஸ்ட்ல லோல வேண்டு லோ நாங்க பண்ணல. ஓகேவா? நாங்க வந்து இன்னொன்னு என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? என்ன சொல்றாங்க, அது கம்மி பட்ஜெட்ல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன, அது எனக்கு புரியல. ஸ்டார்டிங் பிரைஸ் வாட் இஸ் மீன் பை ஸ்டார்ட்? உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், எந்த மாதிரி ஃபேப்ரிக் வேணும், எந்த மாதிரி இது நெக்ல எடுத்தோம் அதை பாருங்க. அதோட ஸ்டார்டிங் மீன்ஸ் வாட்? ஸ்டார்டிங் இஸ் நத்திங், எனிதிங். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இது ஸ்டார்ட் கிடையாது. இதுல எல்லாமே பிரீமியம் கலெக்ஷன். குர்த்தி இருக்கு, 2 பீஸ் இருக்கு, இதுல நெக் இருக்கும், வேற டிசைன்ஸ். திஸ் இஸ் நாட் இது பர்టిక్యులர் பேர் தெரிஞ்சுக்கோங்க. டிசைன் எடுத்துவாங்க. ஸ்கேலப் நெக் இது பேரு, ரா சில்க் குர்த்தி இது பேரு. சோ அத கேளுங்க. அத விட்டு ஸ்டார்டிங் வாட் இஸ் மீன் பை ஸ்டார்ட் அப்படின்னா கம்மி பிரைஸ்ல எங்க நாங்க எதுவும் பண்றல. பொட்டிக்ல யூனிக்கா ஏதாவது வேணும் அப்படின்றது ப்ளீஸ்
கான்டாக்ட் ஓகே கொஞ்சம் டிஃபரண்ட் ஸ்டைல்ல வேணும் அப்படினா டெஃபினட்டா விசிட் பண்ணுங்க. என்ன சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கணும், டிஃப்ரெண்டா சேல் பண்ணணும், டிஃப்ரெண்டா மார்ஜின் கம்மியாக்கணும். அந்த அவாஸ்ல 160 வச்சுட்டு 5 ரூபாய் வச்சு 165 வித்துட்டு 5 ரூபாய்க்காக நாங்க ஒர்க் பண்ணல. சோ நீங்க ஒர்க் பண்ணாதுங்க. என்கிட்ட நீங்க தக்காளி வியாபாரம் நாங்க எதுவும் பண்ணல. இங்க வந்து துணி கடை ப்ராஃபிட் வச்சு பிசினஸ் பண்ற டீமுக்கு தான் நாங்க இங்க ஓகே சரிங்களா. சோ இது வந்து நான் ரொம்ப பேஸ்ட் நினைக்கிறேன் பாவம். அப்புறம் பரவாயில்ல தப்பா சோ இத பத்தி என்ன சொல்றீங்க அப்படினா பொட்டிக் ஸ்டைல்ல யாராவது பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணனும்னா விசிட் பண்ணுங்க. லோ பட்ஜெட்ல 100 to 150 180 குள்ள வேணும்ன்றவங்க சோ அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு விசிட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. அது இருக்காது. சோ ஸ்டார்டிங் 180 ரூபீஸ் இல்லீங்களா? ஸ்டார்டிங் 180. சோ நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் இல்ல பிரீமியம் கொடுப்பீங்களா சார் கலெக்ஷன்ஸ் எல்லாம்? ஆமா மேடம் பாருங்க. இப்போ இது 180 கலெக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேருக்கு 160 ல கிடைக்குது 140 ல கிடைக்குது. ப்ளீஸ் அங்கே வாங்கி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சரிங்களா. இது வந்து பாருங்க எல்லாமே ஒண்ணுன்னு கிடையாது. ஆமா சச்சின் டெண்டுல்கர் வேற, சௌரவ் கங்குலி வேற, இன்னைக்கு ராகுல் டிராவிட் வேற, மீன்ஸ் இப்ப விராட் கோலியும் வேற. டிஃபரெண்ட் பாருங்க இது லெந்த் பாருங்க. லாஜிக் நல்லா பேசுறீங்க. லாஜிக் இல்ல கரெக்ட்டான சொல்றோம். அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சார் புரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. சொல்லுங்க பரவாயில்ல. இது ஒரு கலெக்ஷன்ஸ் ஒண்ணு போட்ட ஃபீலிங் ஆகுது இல்லையா? அவங்க வந்து வாபஸ் போனா நான் எங்களுக்கும் ஃபீலிங் தான். ஓகே சோ தயவு செஞ்சு வீடியோ ப்ராப்பரா பாருங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரீங்க. இருங்க என்ன பேசுறதுக்கு விடுங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு வரீங்க. சோ வீடியோ முழுசா பாருங்க. எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, எந்த பிரைசஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 100 120 150 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இவங்க கிட்ட அவைலபிள் இல்ல. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பாருங்க. பார்த்துட்டு டைரக்டா அந்த ஷாப்புக்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரேஞ்சு 180 ருபீஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்னவா இருக்கும் சார்? 219 இருக்கு, 230 இருக்கு, 240 இருக்கு, 250 இருக்கு, 260 இருக்கு. சோ நாங்க சொல்றதெல்லாம் எல்லாமே எங்களோட சேனல்ஸ் நிறைய போடுறோம். குரூப்ல வந்தாச்சுன்னா குரூப்ல அப்டேட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா உங்களுக்கு என்ன நீட் இருக்கு அந்த பார்ட்டிக்கு மட்டும் தான் குரூப்ல ஜாயின் ஆகுங்க. சும்மா வர்றது சும்மா போறது என்ன அன்வான்டட் ஒர்க்ஸ் இது. எங்களுக்கும் டைம் இருக்காது. சோ அதனால வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணும். பாருங்க வீடியோ பாருங்க ஃபுல்லா. இன்ஸ்டாகிராம்ல போடுறோம் அப்படின்னு வந்து ஒரு பீஸ்க்காக வந்து ஜாயின் ஆயிடுறீங்க. திருப்பி பார்த்தாச்சுன்னா நாங்க கொடுக்குறது இல்ல, திருப்பி அவுட் ஆறீங்க. இதெல்லாம் நல்லா அப்போ ப்ராப்பரா வீடியோ பாருங்க. உங்களுக்கு அந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தா மட்டும் குரூப்ல ஜாயின் ஆகுங்க. இது வந்து ராசல் காய்ச்சி ராசல்க்கு நிறைய காட்டன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. சோ இது ஒரு லாஸ்ட் கலெக்ஷன்ஸ் ரெட்ல ஆல்ரெடி காட்டிருந்தானா இல்லன்னு தெரியல. காட்டிருக்கீங்க. இது மெரூன், அது ரெட், இது மெரூன். ஓ அப்படிங்களா? சரிங்க பாருங்க மெரூன். காலையிலே கரமா இருக்கீங்க. கரம் இல்ல கண்டாதா? சூடு சூடு சூடா? சூடு இல்ல காரம் இல்ல. நான் பாருங்க இது என்னன்னா பாவம் நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க அதுக்கு சொல்றேன். வேற சரி சார் ஓகே. வேற ஏதாவது புது கலெக்ஷன்ஸ்? வேற புது கலெக்ஷன் சார் ஏதோ கதகளி பிரிண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. கதகளி அப்புறம் வந்து பாருங்க டான்ஸ் களி. ஆமா டான்ஸ் களி இல்ல மேடம். பாருங்க இந்த நெக் பாத்தீங்களா? இது என்ன நெக்? தொங்குற நெக் சார். அது என்ன நெக் ஒரு பேரா வைக்கிறீங்க? காமெடியா இருக்கு. இல்ல இத பாருங்க இந்த நெக் பாத்தீங்களா? அந்த நெக் பேரு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நெக் நாங்க டிஃபரண்டா பண்ணனும் ஏதோ ஒன்னு வச்சிரறோம் மேடம். நீங்க பண்ணிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்ன நெக். ஓகே அது எங்களுக்கும் தெரியல. பாருங்களா? தெரியுதா? ஓகே கதகளியோட கலம்கரி குர்தீஸ் வித் 42 லெந்த். இது எல்லாமே பியூர் கலம்கரி தாஜ் காட்டன் அப்படினு சொல்வாங்க. வித் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் வரும். சோ இது எல்லாமே வந்து பிரீமியம் பொட்டிக் ஸ்டைல் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் இத பாருங்க. இது பாத்தீங்களா நெக் இருங்க. ஸ்டார் ஸ்கேலப் இல்லீங்களா? ஸ்டார் ஸ்கேலப் இது. இத பாருங்க இது. ஸ்கேலப்லயே விதவிதமான டிசைன்ஸ் இருக்கு. ஸ்கேலப்ல நிறைய இருக்கு. ரவுண்ட் நெக் இருக்குது, வி டைப்ல ஸ்கேலப் இருக்கு, ஸ்டார் நெக் ஸ்கேலப் இருக்குது. சோ நிறைய ஸ்கேலப் இருக்குது. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் அந்த கலம்கரியில. அது இல்லாம இங்க பாருங்களா ஒரு வாட்டி. எல்லாமே கலெக்ஷன்ஸ் கலம்கரியில இருக்குது. கலம்கரியில ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா இருக்குது. அது அந்த சைடு இருக்குது ராசில்க்கு இல்லீங்களா? சோ மிஸ் பண்ணாதீங்க. இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க பார்க்கலாம். பஞ்சா இருக்கு. அட் பிரசன்ட் சுட இப்பதான் வந்திருக்கு. காபி டீ போட்டு வந்திருக்கு. சோ குரூப்ல பார்த்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது ஒரு டிஃபரண்டான ஒரு இது கொஞ்சம் டிஃபரண்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார். இது எவ்வளவு வரும் சார் காஸ்ட்? ஏதாவது 299 மணி 300 ரூபீஸ் மேடம். 299ங்களா? ஆமா இது பாருங்க ஃபெஸ்டிவ் கலெக்ஷன். ஓகே அரௌண்ட் 300 ரூபீஸ் வரும். ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் சொல்லுவோம். சோ இதெல்லாம் பாருங்க நீங்க. தெரியுதா? ஓகே தெரியுது சார். சோ இதெல்லாம் வந்து இது என்ன சார் பிரிண்ட்ல ஏதோ பின்டெக்ஸ் வர்க் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நெக் நல்லா இருக்கு. நெக் என்ன மேடம் நீங்க தான் சொல்றீங்க நெக் சூப்பரா இருக்கு சார். அதனால டிஃபரண்டா எடுத்து வரோம். நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் பாருங்க. கலர்ஸ் கூட இருக்கு பாருங்க. கலர்ஸ்ல நிறைய இருக்குது. உள்ளவும் நிறைய இருக்குது. இந்த ஒரு yellow கலர் ஒன்னு காமிக்கிறீங்களா? இல்லவா இது? yellow தான் இருக்கு மேடம். எல்லாமே இருக்கு நிறைய. உள்ள இருக்கு. உள்ள இருக்கு எல்லா கலர்ஸும். இதோ பாருங்க.
இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓபன் பண்ணி காட்டிறேன் ஒன்னு. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது விட்டு நிறைய பேர் டிஜிட்டல் டிஷ்யூல குர்த்திஸ் கேட்டிருந்தீங்க போன வாட்டி. சோ எல்லாமே போட் நெக்ல எடுத்தோம் இந்த வாட்டி. அது ஸ்காலப் நெக் எடுத்து வந்திருக்கோம், இது போட் நெக்ல எடுத்து வந்திருக்கோம். பாருங்க, இது ஒன்னு காட்டுறேன். இதுவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். ஜஸ்ட் சேல் பண்ணணும், நீங்க அவ்வளோ நீங்க ப்ராஃபிட் எடுத்து சேல் பண்ணணும், சும்மா சேல் பண்ணாதீங்க. ஓகே, சூப்பர். பாருங்க, இந்த பாத்தீங்களா, இது வாவ் சூப்பர். நல்லா இருக்கு சார். வித் லைனிங் இல்லைங்களா? ஓபன் பண்ணிடுவா. பண்ணலாம் சார். இது பண்ணலாம், இது பண்ணலாமா? லைட் கலர் பண்ணுங்க. லைட் கலர் பண்ணுங்க. இதே மாடல் கோட்டா காட்டன்ல கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன். கோட்டா காட்டன்ல ஐயோ, கோட்டா காட்டன்ல பயமா இருக்குது எனக்கு. வந்த உடனே டம 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 டமன்னு ஆர்டர் வருது. கோட்டா காட்டனுக்கு என்னன்னு தெரியல. ஐயோ, அந்த அளவுக்கு ஆர்டர் வந்துச்சு. அது இந்த பாருங்களேன், நல்லா இருக்குதா? ஓகே சார், நல்லா இருக்கு. ஓகே, இது ஆச்சா? இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்காலப் நெக்ல என்ன நெக் வந்திருக்குது? வாட்டிகன் 3 பீஸ் செட். இதெல்லாம் வாட்டிகன் 3 பீஸ் செட். இதுமே நெக் ரொம்ப அழகா இருக்கே. நீங்க கேட்டிருந்தீங்கல்ல ஸ்காலப் லாப் அப்படினு. அந்த ஸ்காலப்லயே வந்து நிறைய எடுத்து வந்துட்டோம் அந்த வாட்டி. இந்த பாருங்களேன், இது என்ன பர்லின் சில்கா சார்? இல்ல, வாட்டிகன் சில்க். வாட்டிகன் சில்க். ஆமா, வாட்டிகன் சில்க். சோ அதுல நிறைய இருக்கு உங்களுக்கு. இத பாருங்க, ஒரு செகண்ட் நீங்க பாருங்க. இது ஓகே. இதுக்கு பாட்டம் சேம் செல்ஃப் காம்பினேஷன் வருமா சார்? ஆமா மேடம், இத பாருங்க, ப்ளைன் பேண்ட் வரும். சோ நெக் மட்டும் சூப்பரா இருக்கு. இதுக்கு நெக் மட்டும் இல்ல, துணியும் நல்லா இருக்குது. என்ன நெக் மட்டும் பண்றீங்க சார்? நெக்க பத்தி சொன்னா, நான் துணி பத்தி பேசவே இல்ல. இது துப்பட்டாங்களா? மூஞ்சி தெரியுதா? துப்பட்டா கூட லென்த்தா இருக்கு. எவ்வளவு லெந்த் இருக்கு. லென்த் நல்லாவே இருக்கு. தலை மேல போட்டுட்டு சுத்துங்க. இல்ல மேடம், லெந்த் காட்டலாம் மேடம். இது பாத்தீங்களா? இருக்கு சார், இருக்கு. கை மேல வருது லெந்த்ன்ற. லென்த் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய. சோ இந்த ஒரு கலர் காமிக்கிறீங்களா? ப்ளூ கலர். இதுவே நல்லா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் அப்படியே பண்டல்ல காமிக்குது. பண்டல் காட்டணுமா? சரிங்க, ஓகே. இது ஒரு கலர் இருக்கு. இது ஒரு கலர் இருக்குது. சோ எல்லோல இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. ஓகே. நெக் தெரியலையா பாத்துக்கோங்க. நெக் நல்லா இருக்கு சார். இந்த நெக் கொஞ்சம் மோஸ்ட் டிமாண்டட் நெக் அப்படினு சொல்லலாம். வித் சென்டர்ல பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, இதுமே அழகா இருக்கு. சேம் நெக் தானே? என்ன மேடம், பரவாயில்லைங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. காமிங். இந்த பாருங்க. ஓகே. ஓகே, இது ஆல்ரெடி காட்டுனேனா? இல்ல இல்ல அந்த மாதிரி இந்த ஆல்ரெடி ஆரஞ்சு கூட இருக்கு பாருங்க சார், ரெஸ்ட் ஆரஞ்சு. இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ் வரும் சார்? இதெல்லாம் வந்து கம்மி தானா? கம்மி தானா? கம்மின்றீங்க. அது நாங்க குரூப்பா போடுறோம், அதை நீங்க பாருங்க. இங்க பாருங்க. ஸோ இல்லை, நல்லா தெரியுது பாருங்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. யாருக்காவது ஒரே கலர்ல ஒரு 10 பண்டல் வேணும் அப்படின்னா கூட அட் பிரசன்ட் இருக்கு, வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சார். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பாருங்க, அக்கோபா இருக்குது, ஒரு சைடு விசித்ரா இருக்குது, கலம்கரி இருக்குது, அந்த சைடு வேற என்ன இருக்குது, கோட்டா காட்டன் இருக்குது, டிஜிட்டல் ஃபெஸ்டிவ் இருக்குது, ராசல் 2 பீஸ் குர்த்திஸ் டெய்லி வரும், டெய்லி போகும். இந்த சைடு வாட்டிகன்லாம் காலி ஆச்சா? ஐயோ, காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு. திருப்பி வருமா வாட்டிகன்? சரி, நிஜமா நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு மேடம். இது வாட்டிகன்ல கூட வாட்டிகன் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறாரு. ஃபுல்லா வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கறோம் அதுல. இங்க பாருங்களா. ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி கலெக்ஷன் போடுறோமோ அது மட்டும் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. நீ அன்வான்டடா இன்னொரு ஷாப் போட்டுட்டு அந்தல இருக்கிற கம்மியா கொடுக்குறாங்க, ப்ளீஸ் அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ எங்கள்கிட்ட வந்தாச்சுன்னா 100% நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு கொடுப்போம். சரிங்களா? ஓகே, நன்றி. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி இருக்கு. கூலா இருங்க, பி ஹாப்பி. நன்றி. ஓகேவா? நிறைய பேர் வந்து ட்ரெயினில் வரீங்க, பஸ்ஸில் வரீங்க. ஸோ இது இஸ் த மெயின் பாயிண்ட். சிக்பேட் வரும்போது சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இது மெயின் பாயிண்ட்டு. அங்கே வந்துடணும். சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பிவிகே ஐயங்கார் ரோடு இது. ஸோ இது மெட்ரோ பிளாசா பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அப்படி மேலே நடந்து வந்தாச்சுன்னா, ஸோ நாங்கள் காட்டுற ரூட் நீங்கள் டீப்பாக ஃபாலோ பண்ண இருப்பா. யூ ஜீன்ஸ் தெரியுது லெஃப்ட்டில். ஸோ அது கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா ராகவேந்திரா ஹோட்டல் இருக்கும். ஸோ ராகவேந்திரா ஹோட்டல் தாண்டி முன்னாடி வரணும். மெயின் வந்து சிக்பேட் மெட்ரோ ஆன பிறகு ராகவேந்திரா ஹோட்டல் முன்னாடி முடித்த பிறகு சிக்பேட் சர்க்கிள். ஸோ சிக்பேட் சர்க்கிள் இங்கே வண்டி தேவையில்ல, ஆட்டோ தேவையில்ல, புரோக்கர் தேவையில்ல, யாருமே தேவையில்லை. நீங்கள் ஒரு 100 மீட்டர் நடந்தாலே போகணும். திஸ் இஸ் கால்ட் சிக்பேட் சர்க்கிள். இங்கே பார்க்குறீங்களா, இந்த சர்க்கிள் தான் பேர் சிக்பேட் சர்க்கிள்னு சொல்லுவோம். சர்க்கிள்னா ரவுண்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தாச்சுன்னா முன்னாடி வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு HDFC, PNB பேங்க்ஸ் ATM கிடைக்கும். ரைட் சைடில் அப்படியே பார்த்து நின்றா உங்களுக்கு ஹை சில்க்ஸ் அப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இதோட ஒரு டெம்பிள் தெரியுது பாருங்கள், இங்கே ராகவேந்திரா டெம்பிள், ராகவேந்திரா மட்டா அப்படின்வாங்க. ஸோ இதோட ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்டைல் என்னன்னு தெரியுது பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்கிறது தான் நமது ஃப்ளாக் கலர், சாரி இந்தியன் ஃப்ளாக் இல்லை, சஜன் ஷா மார்க்கெட். இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து இந்த பாருங்களேன், இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா
அப்படியே போர்ட்ஸ் பார்த்தோம் தான் நீங்கள் பாருங்கள் முன்னாடியே தெரியும் இங்கே போர்டு எழுதியிருக்கும் பாருங்கள் ஸ்டைல் 11 ஸ்டெப்பு ஏறின உடனே உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்ஷன்ஸ் எல்லாம் மேலே கூட இருக்குது பாருங்கள் போர்டு. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஸ்டெப் ஏறி வரலாம், இல்லை லிஃப்ட் கூட இருக்குது, லிஃப்ட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரலாம். ஸோ நீங்கள் யாருமே கேட்க தேவையில்ல, இதெல்லாம் ஒரு இந்த வீடியோ வச்சாலே போதும். இங்கே தெரிய பாருங்கள், இது தான் த ஸ்டைல் 11. எங்கேயுமே தூரம் எல்லாம் கிடையாது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு நடந்து வந்தாலே போதும். ஈவன் ட்ரெயின், பஸ், காரில் வர்ற டீமுக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே டிசைன்ஸ் நாங்கள் எல்லாமே காட்டுவோம்.